ஸோ இதில் இருக்கக்கூடிய பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்குள்ளே தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரமமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் தான் நம்ம இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது வந்து இது பிளாஸ்டிக் மெட்டீரியலுங்கிறனால நமக்கு மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் லெட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் லெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். லெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இப்போ பென்சில் இருக்கக்கூடிய லெட்டை வந்து நம்ம ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ பட் இருந்தாலும் அதில் லெட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 லெக்ஸில் இருக்கக்கூடிய ஸோ இந்த சைடு ஹீட் சிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம வந்து மெல்ட் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ SMD ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லெட்டை வந்து ரிமூவ் பண்ணணும், லெக்கில் இருக்கக்கூடியதை. ஸோ இப்போது இந்த ஹீட் சிங்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லெக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மைக்ரோ டிப் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா அகெயின் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம SMD ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுவோம். மேக்ஸிமம் லெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் நாம் இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா SMD ஒர்க் ஸ்டேஷன் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஏர் வந்து 2வும் ஹீட் வந்து 300 to 350. ஓகேங்களா. ஸோ 300 அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா பிளாஸ்டிக் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நியர்பையில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஹீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பின் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. நீ அடுத்து வந்து இந்த லெக் தான். ஓகேங்களா. ஸோ பிளாஸ்டிக் மெல்ட் ஆகாமல் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக எடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ நாம் ரிமூவ் பண்ணான MMC சாக்கெட். ஓகேங்களா. ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட்டில் வந்து மெல்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ எங்கே மெல்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெல்ட் ஆகிருக்கு, லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மெல்ட் ஆகிருக்கு. ஸோ ஆனால் வந்து பின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் மாறல. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் தான். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம அகைன் வந்து இதை ரொட்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ பிளாஸ்டிக்கோட சென்டரில் தான் நமக்கு வந்து பின் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த பின்னோட அலைன்மெண்ட்டே மாறிடும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. மெமரி கார்டு கனெக்டர் கனெக்ட் ஆகணும். அதாவது வந்து மெமரி கார்டு கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பின்ஸ் 8 பின்ஸ்ன்றது கரெக்டாக அலைன்மெண்ட்டில் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ பிளாஸ்டிக்கில் இந்த லெக்கில் வந்து லைட்டாக மெல்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அகைன் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஸோ ஒரு நியூ MMC சாக்கெட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. டேமேஜ் ஆனதை எடுத்துகிட்டு நியூ MMC சாக்கெட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த நியூ MMC சாக்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி நாம் மெல்ட் ஆகாமல் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இந்த ஹீட் சிங்க் தான். ஓகேங்களா. ஸோ இந்த ஹீட் சிங்கை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த லெக்கை ஃபுல்லாக ஈஸியாக மெல்ட் ஆகாமல் ஒரு நியூ MMC சாக்கெட்டை நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஹீட் சிங்கை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஹீட் சிங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ மெல்ட் ஆகாமல் பண்ணணும். ஸோ அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஹீட் சிங்கை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சாய்ஸ். ஸோ சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹீட் சிங்கை நான் ரிமூவ் பண்ணால் எனக்கு வந்து இந்த லெக்கை வந்து நான் ஈஸியாக சால்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹீட் சிங்கை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு MMC சாக்கெட்காக இந்த ஹீட் சிங்கை ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா தேவையே கிடையாது. ஸோ நான் வந்து இதை வந்து நான் ப்ளோ பண்ணாமல் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த MMC சாக்கெட்டை நான் இதில் ஃபிக்ஸ்
ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக ப்ளோயருங்கிறது தேவை. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து சால்ட்ரிங் அயானை வச்சு நான் இந்த கேப்புக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண முடியாது, ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ப்ளோயர் SMD ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா SMD ஒர்க் ஸ்டேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் மெல்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஹீட் சிங்கை ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த செக்ஷனில் எந்தவித காம்பனன்ட்ஸையும் நம்ம டேமேஜ் பண்ணாமல் வந்து என்ன பண்ணியாச்சுன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய MMC சாக்கெட்டை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹீட் சிங்க் ரிமூவ் பண்ண செக்ஷன் இது தான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா MMC சாக்கெட்டை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய MMC சாக்கெட்டை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அகைன் அடுத்து வந்து என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சதுக்கப்புறம் ஓகேங்களா. ஸோ அந்த பிளேஸில் அந்த பின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் பார்த்துக்கோங்க. பொசிஷன் படி நாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அலைன் பண்ணிக்கணும். ஸோ அலைன் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. சால்ட்ரிங் லெட் மூலியமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து சால்ட்ரு அயானை எடுத்து வச்சோம் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் இது ஷார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா திரும்ப சால்ட்ரிங் அப்படிங்கிறத பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ லெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அகைன் வந்து ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா லெட்டு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். கரெக்டாக பொசிஷனில் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பொசிஷனை ப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்படியே என்ன பண்ணிக்கோங்கன்னா MMCயை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு வந்து அந்த பின்ஸில் வந்து டச் பண்ணிங்கன்னா போதும். அந்த லெட்டு வந்து என்ன மெல்ட் ஆகி அந்த பின்னோட என்ன ஆகிக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் உங்களை வந்து மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து என்ன ஆகலை அப்படின்னா மூவ் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட லெக்கில் வந்து நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து தான் இந்த லெக்கில் ஸோ இந்த சைடு இருக்கக்கூடியதான லெக்கில் வந்து நம்ம சால்டர் பண்ணலாம். ஓகேங்களா. சால்டர் ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததாக இங்கே ஒரு ரெசிஸ்டர் அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா 4 லெக்கையுமே நம்ம சால்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ண MMC சாக்கெட்டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ எந்தவித டேமேஜும் இல்லாமல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரியே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூவாக MMC சாக்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதே மெத்தடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு மைக்ரோ டிப் சால்டர் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நம்ம ரிமூவ் பண்ணான ஹீட் சிங்கை திரும்ப வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ வந்து இதில் இருக்கக்கூடியதான லெட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து டவுட் வந்திருக்கும். ஸோ ஏன் வந்து லெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டவுட் வந்திருக்குங்க. ஸோ ஒரு ஸ்மூத் சால்ட்ரிங்காக தான். சப்போஸ் வந்து அதில் டஸ்ட் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ காம்பனன்ட்ஸ்ங்கிறப்போ நம்ம கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி தான் கனெக்டிங் செக்ஷன்ஸ். ஆனால் ஹீட் சிங்கில் இருக்கக்கூடிய சால்ட்ரைமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹீட்டிங் டெம்பரேச்சர் வந்து மாறிக்கலாம். ஒவ்வொரு சில போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான லெட் இருக்கும். ஸோ திரும்ப அகைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக மெல்ட் ஆகி அந்த டைமிங்குள்ளே மெல்ட் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதான இந்த லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் மெல்ட்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் குயிக்காகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான லெட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் ஓல்டு சால்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த லெட் எல்லாத்தையும் நாம் ரிமூவ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அகைன் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் லெட்டை வந்து திரும்ப ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த ஹீட் சிங்க் ஏற்ற பிளேசஸில் ஸோ லைட்டாக வந்து பேஸ்ட் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹீட் சிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்டை ஜென்ரேட் பண்ணிடலாம்.
இப்போ நாம் ரிமூவ் பண்ணான ஹீட் சிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணதான ஹீட் சிங்கை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அகைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ எம்எம்சி சாக்கெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஹீட் சிங்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக ஸோ இதில் வரக்கூடியதான அந்த லாக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த லாக் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா எம்எம்சி சாக்கெட்டை வந்து நம்ம எந்த வித டேமேஜும் இல்லாமல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா.